இவ்வளவு ஒரு அற்புதமான தாயையும் தந்தையும் ஒரு நடுராத்திரியில் நிராகரித்து விட்டு யாரோ ஒரு பொறுக்கி போடுகால கூப்பிட்டுச்சுன்னு அந்த வீட்டில் உள்ள எல்லா நகைகளையும் தொடச்சி எடுத்துக்கின்னு மொத்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கின்னு கோகிலா தங்கராசு என்கிற ஒரு பையனோடு ஓடிப்போனாள். அவன் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவான். அவன் சொல்லுவான், நம்ம தமிழ் சினிமா டைலாக் தான், மாற்று புடவை கூட எட்டுன்னு வருவானா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ கையில் காசு இல்லை, அதனால் நீ கொஞ்சம் மாற்று புடவையும் எடுத்துக்கோ. துரதிருஷ்டவசமாக இப்போ போன உடனே நம்ம கொஞ்சம் வாழ்க்கை நடத்தணும் இல்லை, அது காசு இல்லை, வீட்டில் ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தால் கரன்சியாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோ. துரதிருஷ்டவசமாக நீ வெளியே வந்துட்டா கோவிந்து பொண்ணுன்னு வெளியே 4 பேர் தெரிஞ்ச ஆசைங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் நகை எடுத்துக்க. துரதிருஷ்டவசமாக உன் நகையை மட்டும் நீ எடுத்துக்காத, அம்மா நகையும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மொத்தமாக தொடச்சி எடுத்துன்னு போய்டும் அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு காலையில் இல்லை அப்படின்றத முதல்ல அம்மா தான் கண்டுபிடிப்பா.